லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம்னா நம்ம டிப்தான்ஸ் பத்தி பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் டிப்தான்ஸ். ஜாயிண்ட் டிப்தான்ஸ்னா என்னன்னா நமக்கு கன்வீனியன்ட்டா இருக்கணுன்றதுக்காக கையை எடுக்காமையே எழுதுறது தான் வந்து ஜாயிண்ட் டிப்தான்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் வேர்ட் வச்சு உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. இப்போ ஐ ஆய் ஔ யூ இது 4 தான் வந்து பாத்தீங்கன்னா டிப்தான்ஸ். இப்போ ஐட்டம் ஐட்டம் இப்போ ஐன்ற சவுண்ட் வந்து உங்களுக்கு வந்து பிஃபோர்லயே வருது. ஸோ நம்ம கையை வந்து எடுக்காமையே ஐ ட இம் ஐட்டம். நெக்ஸ்ட் பாருங்க, கையை எடுக்கல, நம்ம தனியாவும் போடல, அப்படியே கையை எடுக்காம போடுறோம். ஐடில் ஐ டி இல் ஐடில். அடுத்து பாத்தீங்கன்னா மேத்யூ மேத்யூ கையை எடுக்காமையே இந்த யூ வந்து போடுறோம். ஆர்கியூ ஆர்கியூ. இது மாதிரி வந்து கையை எடுக்காம எழுதுறதுக்கு பேர் தான் வந்து ஜாயிண்ட் டிப்தான்ஸ். டிப்தான்ஸ் வந்து 4 ஐ ஆய் ஔ யூ. அடுத்த பார்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜாயிண்ட் டிப்தான்ஸ். ஜாயிண்ட் டிப்தான்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம கையை வந்து எடுக்க கூடாது. இப்போ ஐட்டம்ன்றதுல வந்து பாத்தீங்கன்னா ஐ டம் ஐ டெல் மேத்யூ. இப்ப பாருங்க இஷ்யூன்னு ஒரு வேர்டு இருக்குன்னு பாருங்களேன். இஷ்யூ இஷ்யூ வந்து எஸ் யூ இ சவுண்ட் வச்சுட்டோமா, இஸ் யூ. இப்படி கை எடுக்காமையே நம்ம தனியா எழுதாம கை எடுக்காமையே அப்படியே எழுத போறோம். இதுதான் வந்து ஜாயிண்ட் டிப்தான்ஸ்.